Hello friends, welcome and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல a day in my life வீடியோ தான் பார்க்க போறோம். a day in my life சீரிஸ்ல இது 4th வீடியோ. நிறைய பேர் வந்து ஷர்வினை ஸ்கூலுக்கு அனுப்புறத வந்து ஷூட் பண்ணி காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. பட் மார்னிங் ஹரிபரியில் நல்லா ஷூட் பண்ண முடியல. பட் ஷர்வின் வீட்டுக்கு வரது இருக்கு இல்லைங்களா, ஸ்கூல் முடிஞ்சு வரது இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து நான் ஷூட் பண்ணி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நார்மலான லஞ்ச் தான் நான் செஞ்சிருக்கேன். பட் அதை வந்து நான் ஃபுல்லாக காட்டல. பிகாஸ் தனியாக ரெசிபியாக இருந்தால் இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் அந்த ரெசிபிஸ்லாம் தேடி எடுத்து பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ வெறும் ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் கோர்த்து அழகாக ஒரு பெரிய வீடியோவாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 24 hours அப்படியே என்னால் ஷூட் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க டே இன் மை லைஃப் வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னுடைய வெட்டிங் ஆல்பம் காட்டுங்க. நீங்கள் உட்காந்து லைவில் பேசும்போது பின்னாடி இருக்க ஃபோட்டோஸ்லாம் என்ன ஃபோட்டோஸ் காட்டுங்கன்னு கேட்டவங்களுக்காக இந்த ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னுடைய கல்யாணத்தின் போது எடுத்த ஃபோட்டோஸ் இது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்படி தான் இருந்தேன். தைராய்டு வந்து தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். அண்ட் இப்போ ஒரு 2-3 monthsக்கு முன்னாடி எனக்கு வந்து பிசிஓடிக்காக ஒரு லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் ஆச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் ஒரு 6 to 7 monthsக்கு நான் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாத காரணத்தினால நான் அப்படியே வெயிட்லேயே இருக்கேன். ஸோ அதனால தான் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைய விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது. யூஸ்வலாக வந்து ஷர்வின் வர டைம் வந்து 1 o'clockலாம் வந்துடுவான். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது கிளைமேட். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது வரதுக்கு. மார்னிங் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி தான் நாங்கள் எல்லாருமே குடித்தோம். ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்டோம். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டே எங்களுக்கு. எப்போவுமே யூஸ்வலாக ஹெல்ப்புக்காக வர அக்கா வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock மேலே தான் வருவாங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. அதனால் நான் இன்னும் சமையல்லாம் முடிச்சு வச்சுருந்துருப்பேங்க. 1 o'clock லஞ்ச் சுட சுட ஷர்வினுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பேன். பட் இன்றைக்கி அக்கா சீக்கிரமாக வந்துட்டதுனால மற்ற வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. பட் சமையல் வந்து டிலே ஆகிடுச்சு. மழைனால கொஞ்சம் பால்கனி வால்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, டர்ட்டியாக இருக்குது. கொஞ்சம் அதை கண்டுக்காதீங்க ப்ளீஸ். இந்த ஹேங்கிங் ஊஞ்சலுக்கு பின்னாடி வந்து ஒரு பிவிசி வால் ஸ்டிக்கர்ஸ் நாங்கள் வந்து ஒட்டியிருக்கோம். வினைல் ஸ்டிக்கர் இது ரொம்ப அழகாக. அது உங்களுக்கு காட்டலான்னு தோணுச்சு. ஸோ மழைனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு மேட் போட்டிருக்கேன் ஹாலில். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. மதியானம் லஞ்ச் வேலை மட்டும்தான் முடியல. யூஸ்வலாக இந்த டைமுக்கு முடிச்சுட்டு ஷர்வினுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். பட் நான் சொன்ன காரணங்கள்னால தான். இது வந்து அக்கா வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கவரில் எல்லாத்தையும் வேஸ்ட்லாம் போட்டுருக்காங்க. வேஸ்ட் கவர் அது வெளில தூக்கி போடணும். தண்ணி கேன் வந்து இப்போ நான் வந்து குடத்தில் தண்ணியை சாய்க்கணும். நான் வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் தூக்கலை. என் ஹஸ்பண்ட் வந்து தூக்கி ஊற்றுவார். அதனால நாங்கள் வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஷர்வினை கூட்டிகிட்டு அப்படியே லஞ்சுக்கு வருவாங்க. ஸோ போகும்போது அப்படியே வந்து எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு போயிடுவாங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு எக்ஸப்ட் குக்கிங். லஞ்ச் மட்டும்தான் குக் பண்ணல, மற்ற எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அக்கா வந்து எனக்கு சீக்கிரம் வந்துட்டாங்க. அதனால தான். ஸோ இப்படி தான் விலாக் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட் சாப்பிட்டு சத்து மாவு கஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி மார்னிங் சில டிஷ்ஷஸ்லாம் ஷூட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் வந்து நான் ஷூட் பண்ணேன். இனிமேல் வந்து நிறைய ரெசிபீஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்காக ஷூட் பண்ணதுக்காக யூஸ் பண்ண பவுல்ஸ் தான் அது வந்து இந்த பாத்திரம் கூட கவுக்கக்கூடாது அப்படின்றதுனால தனியாக வச்சுருக்கேன். அது வந்து மெலமைன் பவுல்ஸ். அது தனியாக அந்த சைடு வந்து கவுத்து வைக்கலான்னு வெறும் ஷூட்டிங்காக மட்டும்தாங்க நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ வீடு ஃபுல்லாக இப்படி க்ளீனாக இருக்குது. ஷர்வின் வர டைம் ஆகிடுச்சு. ஷர்வின் வந்துட்டாரு. ஷர்வின் டெய்லி ஸ்கூலுக்கு பைக்கில் தான் போவார், பைக்கில் தான் வருவார். இன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடியான கிளைமேட், குழந்தை நனைஞ்சிட்டு வர வேணான்னு கார் எடுத்துகிட்டு போனாங்க. இதோ தெரியுதான் பாருங்க ஷர்வின் மாமு அப்படிங்கிறான். அவன் வந்துட்டார் வீட்டுக்குள்ளே. எப்பவுமே மாம்னு தான் அவன் கூப்பிடுவான். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் மாமு டேடு அப்படின்னு கூப்பிடுது பிள்ளை. நான் மாம் டேட்னு அழகாக சொல்லி கொடுத்தா ஏன்னு தெரியல. எப்பவுமே வந்த உடனே குழந்தை வந்து அவனோட ஸ்லிப்பர்ஸ் அவனே தட்டிட்டு கழட்டி வச்சிருவான். அப்புறம் தானே அக்கா வராங்க, அவங்க வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு குழந்தைக்கு தெரியல அக்கா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க, நம்ம தட்டக்கூடாதுன்னு தெரியல. சரி வீடியோ ஷூட் பண்ணுறதுனால நானும் ஒன்றும் சொல்லலை. அப்புறமா நான் க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். சே ஹாய். அவரே அவருடைய ஐடி கார்டை அவரே எப்பவுமே கழட்டி வச்சிருவார் பேக்குள்ள. அப்புறம் ஐடி கார்டு பேக்குள்ள தானே போடணும். போட மாட்டியா? சரி ஸ்கூலில் இன்னைக்கு எப்படி போச்சு? நாள் இங்கே வா எல்லாரும் கேட்குறாங்க பாரு ஷர்வினை காட்ட சொல்லி. ஷர்வினுக்கு ஸ்கூல் இன்னைக்கு என்ன போச்சு? படிச்சிங்களா நல்லா? ஏன் இப்போ லஞ்ச் பேக் சாப்பிட்லையா? ஏன் சாப்பிடல? ஸோ எப்போவுமே அவருடைய பேக்கில் அவர் ஐடி கார்டு வைப்பார். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரே குஷியாக இருந்தார். டைம் வேறு ஆகிட்டுருக்கு. ஷர்வினுக்கு வந்து நான் கடகடன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு நான் போய் குக் பண்ண போகணும். குக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஷர்வினுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்மூதி மாதிரி கொடுத்துடலாம். கொஞ்சம் சமைக்கிறதுக்கு லேட் ஆகும், அதுக்கு அவனுக்கு தாங்கணுமே வயிறு அப்படின்றதுனால 1:15 ஆகிடுச்சு. அவனுக்கு முகம் கை காலெல்லாம் அலம்பி விட்டுட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டேன். இப்போ வந்து அவனுடைய லஞ்ச் பாக்ஸ் அவன் தான் கொண்டுட்டு போய் சிங்கில் போடுவான் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அவனோட ஸ்லிப்பர் கழட்டுறது, ஐடி கார்டு மாட்டுறது, ஐடி கார்டு கழட்டுறது, ஸ்லிப்பர் மாட்டி விடுறது
பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவனே செய்வான். நாங்கள் அதை ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கோம். சின்ன சின்ன வேலையெல்லாம் அவன் செய்கிறது, அவனோட டாய்ஸ்லாம் அவனே கலைச்சி போடுறது, அவனே அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி கூட சேர்ந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் குழந்தை பண்ணுவார். இப்போ கை காலெலாம் அலம்பி விட்டுட்டு போய் விளையாடுப்பான்னு சொல்லிவிடுவேன். அவரோட டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு விளையாடுவார். அதுக்குள்ளே நான் வந்து எனக்கு ஒரு ஸ்மூதி கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸும் நட்ஸும் போட்டு ஸ்மூதி கொடுத்துட்டு நான் வந்து குக் பண்ண போகிறேன். குக் பண்ணுறது அப்படியே ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். டைம் ஆகிட்டதுனால நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் வந்து ஸ்மூதி 3 பேருமே சேர்த்து ஸ்மூதி குடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2 o'clock 2:15 போல் சாப்பிட்லாம். அதுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடலான்னு நினச்சேன். அவர் கார் பாருங்கள், போலீஸ் கார் அப்படின்னு காட்டுறாரு அவங்க முன்னாடி. சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவன் வேண்டாம் அப்படின்றான். அதுக்குள்ளே நான் ஓடி போய் இப்போ அவனுக்கு நான் ஸ்மூதி கொடுத்துட்டு ஒரு 1:30 போல் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா சமையல் முடிச்சிடுவேன். இப்படி தாங்க நான் ஷூட் பண்ணுவேன். ட்ரைபாட் இங்கே இவ்வளோ பெருசாக நிற்கும். நான் ட்ரைபாடுக்கு பின்னாடி இருந்து குக் பண்ணுவேங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரத்தில் இருந்து நின்று நான் சமைக்கிறேன். 2 கையை எட்டி தான் சமைப்பேன். எட்டி பார்த்து சமைப்பேன். கேமரா வழியாக பார்த்து தாங்க, நான் லென்ஸ் வழியாக பார்த்து தான் சமைப்பேன். டேரெக்டாக வியூ பார்த்தே சமைக்க மாட்டேன். சிரிப்பாக இருக்கவங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தாங்க வீடியோ எடுக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக என் ஹஸ்பண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ தக்காளி நிறையா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்ததை பார்த்தோன்னே எனக்கு தக்காளி சாதம் செய்யணும்னு தோணுச்சு. 1 pot 1 shotல. ஸோ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிசிலாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ப்ரெஷர் பேனும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாண்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நாங்கள் வந்து என் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் சமைக்க வேண்டியதுதான். நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன் பாருங்கள். எனக்கும் குக்கருக்கும் நடுவில் வந்து அந்த ஸ்டாண்ட் இருக்குது. இப்படி தாங்க நான் ஒரு டிஷ்ஷஸ் தான் இப்போ ரீசெண்டாக நான் ட்ரைபாட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் அழகாக தெரியுது, ஆனால் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஷூட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவர் இல்லாத போது ஷேக்கி இல்லாமல் ஆனால் கொஞ்சம் தூரமாக இருந்து தெரியுது அப்படின்னாக்கா நான் ட்ரைபாடில் தான் செய்கிறேன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா தாளிப்புலாம் போட்டுட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கினேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு தக்காளிலாம் வதங்கிட்டு தேவையான தண்ணி மசாலா எல்லாம் போட்டுட்டு ஊற வச்சுருக்கக்கூடிய பொன்னி அரிசி, கர்நாடகா பொன்னி அரிசி நான் யூஸ் பண்ணி தக்காளி சாதம் செய்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு தக்காளி சாதம் தயாராகிடும். சைட் டிஷ்க்கு வந்து நான் வந்து பாயில்டு எக் கொடுக்கலான்னு இருக்கேன். குழந்தைக்கு டெய்லி நான் எக் கொடுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு, எக்ஸப்ட் ஃப்ரைடேஸ், பிரதோஷம் இந்த மாதிரி டைம்லாம் தவிர. ஸோ ஒரு எக் இல்லை 2 எக் கொடுத்துருவேன் நான். டைம் வந்து 1:50 ஆகுதுங்க கரெக்ட் டைம். கொஞ்சம் நான் 5 minutes ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஷர்வின் ஸ்கூலிங்காக. பார்த்தீங்கன்னா 2வது விசில் வந்துருச்சு. 3rd விசில் வந்தவுடனே நான் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். நார்மலாக வந்து இந்த மாதிரி 1 pot 1 shot ரெசிபிலாம் 15 minutesல நான் முடிச்சிடுவாங்க, 15 to 20 minutesல. பாருங்கள், உங்க கூட பேசிக்கிட்டே நான் கவுண்டர் டாப் ஃபுல்லாக அதாவது அந்தந்த இடத்துல வச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்படி இருந்தால் நமக்கு வந்து லாஸ்ட்டில் க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு விசில் வந்தோன்னா நான் வந்து ஆஃப் பண்ண வேண்டியது தான் குக்கரை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இது 2மே ஆஃப் பண்ணிட்டேன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நான் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா சாப்பிட போயிடலாம். ஸோ இப்படி தான் நான் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஷூட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 15 minutes டைம் எடுக்கும். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தாங்க நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஈஸியாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ குழந்தையும் பார்த்துட்டு டைமையும் மேனேஜ் பண்ணி சுட சுட சாப்பிட்லான்னா அதுக்குள்ளே ஆறிடும் ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தூவி கமன் வாசனை வந்துச்சு. சுட சுட ஆவி பறக்க அப்படியே தக்காளி சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வீடியோவில் வந்து அந்த கலர் தெரியல, நேரில் வந்து அட்டகாசமான கலர். எனக்கு தக்காளி சாதம் விட தக்காளி புலாவ் ரொம்ப பிடிக்குங்க. வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ தக்காளி சாதமும் எக்கும் வந்து ஷர்வினுக்கு ஊட்டிட்டு என் ஹஸ்பண்டும் நானும் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை நான் இப்போ ஷூட் பண்ணி முடிச்சிருக்கேன் இல்லையா, இதை தான் நான் எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் சிம்பிளாக ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு ஷர்வினுக்கு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சோன்னா இனி டே முடியுதுங்க. நான் நிறைய பேர் வந்து என்னுடைய பர்த்டே கிஃப்ட் என்ன அதை ரிவீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதை நான் இன்றைக்கி ஷூட் பண்ணி வச்சு எடிட்டும் பண்ணி வச்சுட்டேன். அந்த வீடியோ நான் போடணுமா வேணாமா அப்படின்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஓகே சொன்னால் நாளைக்கு நான் போடுவேன், இல்லைனா நாளைக்கு வந்து நான் அந்த வீடியோ போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே சொன்னீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்து நாளைக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் ஒரு பெரிய லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ஒரு வாட்டி நியூ வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. Thank you so much for watching. Take care. Bye.